ஹாய், வெல்கம் டு ஹிட்டு ஷான் vlogs. இது எங்களோட லாஸ்ட் டே vlog. ஸோ வீட்டுக்குள்ளே போகலாம். வீடியோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். காலையில் எப்படியும் நான்வெஜ் செய்கிற மாதிரி ஐடியா இல்லை. ஆனால் காலையில் டாடி வந்து மட்டன் வாங்கி வச்சுட்டு போனதுனால சரி ஓகே கொஞ்சமாக எடுத்து ரெண்டு பீஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொந்தன கறி மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போது லாஸ்ட் மினிட் பிளான் இது. ஏன்னா மதியானம் பிரியாணி செஞ்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். ஸோ நான் திருப்பி பெங்களூர் போகிறதுனால டாடி வந்து நீ பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதனால் நான் மதியானம் பிரியாணிக்கு வாங்கிட்டு வந்த கறியிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம்ஸ் போட்டாச்சு, வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. ஸோ இப்போ மணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டு டக்குன்னு ஒரு விசில் விட்டோன்னே ரெடி ஆகிடும். அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சா? ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவும் ஆட் பண்ணிடலாம். இது ரெடியாக இருக்கிறாக்கில் எங்கள் அம்மா வந்து இட்லி கடற்கரை ஊற்றிடுவாங்க. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பிளானை மாற்றி வேலை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து என் ஸ்டைல் பிரியாணி. ஸோ என் ஸ்டைலில் நான் எப்படி பிரியாணி பண்ணுறேன்னு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு கறியெல்லாம் போட்டுட்டு என்னென்ன போடணும்னு அப்புறம் காமிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னென்ன மசாலா போடுவேன், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஒரு பிஞ்சு கரம் மசாலா போட்டுட்டேன். ஏன்னா கரம் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மட்டன் மீன்ஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டேன். நார்மல் கறி போட்டு கிடக்குன்னு சமைக்கலாம். பட் ஆனால் அது விசில் எடுக்கும், டைம் ஆகும். இதுன்னா அதை தான் ரெடி. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுட்டேன்னா தண்ணி ஊற்றிட்டு 1 or 2 விசிலில் கடன் ரெடி ஆகிடும். ஒரு பக்கம் ஈஸியாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஏன் இது லேட்டுன்றதுனால இது சரி ஓகே. சில பேருக்கு காலையில் சண்டேனாலே காலையில் எடுத்தோடனே நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்கள்ல, அதனால் சண்டன் பிளான் இது. ஸோ எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றி ஒரு 2 விசில் வரட்டு வெயிட் பண்ணலாம். அதே சமயம் இந்த பக்கம் ஃபுல்லாக இட்லி ஊற்றியாச்சு, ரெடியாகுது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது காட்டுறேன். பிரியாணி பண்ணும்போது நான் வீட்டுக்கு தண்ணி எடுக்கிறேன். சண்டே ஸ்பெஷல் பிரியாணி லன்ச்சு. ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு மட்டனை வந்து கொஞ்சம் கிராம்பு, ஸ்டார் அனீஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆழாக்குக்கு 4 பச்சை மிளகா போடுவேன். ஸோ நாங்கள் 1.25 எடுத்துருக்கோம். ஸோ 6 பச்சை மிளகா போல் போட்டிருக்கேன். போட்டுட்டு தண்ணி எக்ஸாக்டாக 1 டம்ளர், அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. ஏன்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் மட்டன்லேயே, அதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க. சில பேர் வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு உப்பு போட்டு வேக வைப்பாங்க. நான் கொஞ்சம் கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வேக வைப்பேன். ஒரு 6 பச்சை மிளகா. ஏன்னா இந்த கறிக்கே ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இறங்கிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த கறிக்கு தேவையான சால்ட்டு மட்டும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். போட்டுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சா? ஆட் பண்ணி இப்போ விசில் போட்டுடலாம். ஒரு 80% கறி வெந்தால் போதும். ஏன்னா ரைஸில் போடும்போது தம் போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் வந்தால் போதும். இந்த சைடு வந்து நல்லா ஒரு 2 எப்படி சொல்கிறது, ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு
ஆயில் போட்டாச்சு. ஸோ நான் இதில் வந்துட்டு என்ன போட்டு தாளிப்பேன், நான் ஆல்ரெடி அதில் வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன், கிராம்பு போட்டிருக்கேன், ஸ்டார் அனீஸ் போட்டிருக்கேன். இப்போது இதில் வந்து 1 ஸ்பூன் சோம்பு, இதுதான் இந்த மசாலா. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பே லீஃப். ஸோ இதெல்லாம் போட்டாச்சா. நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா நீட்டாக. எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அவ்வளோத்துக்கும் அந்த கிரேவி மாதிரி வரும். அந்த கிரேவி வந்து பிரியாணி அந்த ரைஸோடு மிக்ஸ் ஆகும் போது நல்லாயிருக்கும். உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வேலை இல்லை. போ, இன்னொரு வாட்டி வந்து தொல்லை பண்ணாத போ. போர் அடிக்குது எங்களுக்கு, வீட்டுக்குள்ளே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி முடித்தோடனே அடுத்தது என்ன போடுறது காட்டுறேன். ஸோ பிரியாணிக்கு முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. அதில் சுட தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் சில் தண்ணியில் இருக்கலாம், இல்லைன்னா ஒட்டிக்கிச்சுன்னா உரிக்கும் போது வரவே வராது. நல்லா சில்லுன்னு ஆகும். பிரியாணி பண்ணும்போது நம்ம வெங்காயம் வதக்க ஆரம்பிக்கிறோம்ல, அப்போவே ரைஸ் ஊற போட்டால் போதும், ரொம்ப நேரம் ரைஸ் ஊற வேணும். இன்னொரு விஷயம், ரைஸ் போடும்போது தண்ணி ஊற்றுறீங்களா, அதுக்கப்புறம் போட்டு வாஷ் பண்ணாதீங்க. அப்படியே தண்ணி ஊற்றி அப்போவே ஊற்றும் போதே வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அரிசி இப்போவே உடஞ்சிரும். அப்புறம் வந்து பாதியாக தான் ரைஸ் வரும். ஸோ இங்கே வந்து வெங்காயம் வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் வந்தால் ரெடி. இப்போ அதுலேயும் மட்டனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இப்போது ரொம்ப கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இவ்வளோ போதும். இது இந்த மசாலாக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நிறைய பேர் இதுலேயே வந்து பச்சை மிளகா போட்டு எல்லாம் போட்டு செய்வாங்க. ஆனால் எங்கள் ஃபேமிலிக்கு பச்சை மிளகா ஒத்துக்கலை. அது இன்னும் வேக என்ன ஆகும், ரொம்ப சாஃப்டாக அதில் இருக்க விதெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், மட்டன் வேகும் போதே மட்டன்லேயே பச்சை மிளகா போட்டு வேக வச்சிடுவேன். அது வெந்துருச்சுன்னா அந்த காரம் ஃபுல்லாக இறங்கி அந்த ஜூஸில் அந்த ஸ்டாக்ஸில் இருக்கும். மிச்சம் இதில் இந்த மசாலாவில் போடும் போது மட்டனை அப்போ பச்சை மிளகாய் எடுத்துருவோம் நாங்கள். இல்லைன்னா இதுலேயே போட்டோன்னா இதில் கொஞ்சம் நேரம் வெந்து ரைஸ் கலரும் போது பச்சை மிளகாய் சாஃப்டாகி அது உடஞ்சி அது வந்து நல்லா சீட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. நான் இப்போ தான் ஒரு விசில் வந்துருக்கு, இன்னும் ஒரு 4 விசில் வந்தால் ரெடி ஆகிடும். பேஸ்ட் போட்டாச்சா. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன். நல்ல ஒரு பெரிய ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் விசில் வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் லைட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா சிம்னியோட லைட். தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். லைட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா சிம்னி போட்டால் சிம்னியோட லைட்டு வந்து கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் சிம்னி வந்து ரிப்பேர் ஆகிக்கிறதுனால நம்ம வந்து
இந்த லைட்லேயே பண்ண வேண்டியதாக இருக்குது. மட்டன் ரெடி. எல்லாம் மட்டனோட எல்லாம் இறங்கி மட்டன் பாருங்க ரெடியாக இருக்குது. வெந்திருக்கான்னு பார்க்கலாமா? ரெடி. கட் ஆகுது, கட் பண்ணா ரெடிம்மா. இல்லைக்கா அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஓகே. ஏன்னா நம்ம திருப்பி பிரியாணியில் போட்டு தம் போடும்போது இன்னும் சாஃப்டாகிடும் அது. ஓ மட்டனை மட்டும் நான் வெடி கட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பச்சை மிளகாய் எடு. இல்லை விழுந்துருக்கோண்ணா. இதோ பாருங்க எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் விட்டா அதுலேருந்து விதை வந்துடும். நம்மளுக்கு அந்த விதை ஒத்துக்க மாட்டேங்குது. அதுதான். ஸோ இப்போ இது வாட்டர் மட்டும் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணோன்னா, ஆல்ரெடி நான் இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டதுனால கொஞ்சமாக காரம், பச்சை மிளகா ஜூஸும் இருக்குது. அதனால் நான் வெறும் 1 ஸ்பூன், ரொம்ப காரப்பட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் வெறும் 1.25 ஸ்பூன் மட்டும் போட்டு தனியாக போடுறேன். நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் தனியாத்தூள் போட்டாச்சு. இந்த மசாலாவோட ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கறியில் ஃபுல்லாக நல்லா ஒட்டிக்கும். இந்த ஸ்டேஜில் ஏன்னா கறியும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், வெங்காயம் வதக்கும் போது சால்ட்டு போட்டேன். அதனால் நான் சால்ட் இப்போ போடவே மாட்டேன். கடைசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ புதினா, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அப்படியே இருந்தால் மட்டும் போதும். அவ்வளோதான். இது என்ன, இப்போ இந்த மசாலாவோட நல்லா அப்படியே இறங்கி ஃபுல்லாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ச்சை வந்து அந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் மட்டும் தான் தண்ணி ஊற்றுவேன். அதுக்கப்புறம் நான் ஊற்றவே மாட்டேன். ஸோ எவ்வளோ பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக எல்லாம் இழுத்துக்கிட்டு சைடில் பாருங்கள், எண்ணெய் நல்லா அந்த மசாலா வந்து பிரிஞ்சு வந்து மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போயாச்சு. இப்போ இது ரெடி. இப்போ 1.25 தான் நான் ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். நான் 1 டம்ளர் தான் தண்ணி ஊற்றினேன். ஏன்னா திருப்பியும் மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால தான் நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். பாருங்க, இதுவே 1.5 டம்ளர் தண்ணி வருது. ஸோ இது ஒரு 1/2 டம்ளர் இருக்கா. இப்போது 2.25 தண்ணி ஊற்றிட்டு நான் ஸோ தண்ணி ஃபுல்லாக அளந்து ஊற்றியாச்சு. இப்போ நல்லா பபுள் வரணும். பபுள் வந்ததுக்கப்புறம் தான் ரைஸ் போட போகிறேன் நான். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, காரம், சால்ட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த அந்த பச்சை வாசனை அந்த இதில் இருக்கும். அதனால் இப்போ பபுள் வரத்துக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. வேணாம், எனக்கு வேணாம், நீ சாப்பிட்டேன். போய் அடிக்குது எல்லாத்துக்கும் வீடு குப்பையாது. நான் இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறதுனால வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பபுள் வந்து நல்ல பபுள் வந்தோடனே ரைஸ் போட்டுடலாம். இல்லை மழை நனைஞ்சு உழப்புற டாடி. இல்லை மழை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தீபாவளிக்கு மழை பெய்யுது.
இல்லை எப்பவுமே தீபாவளிக்கு கிராக்கர்ஸ் வெடிக்கும் போது மழை ஈரத்தோடு தான் வெடிப்போம். இருக்காது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தீபாவளி மழை ஸ்டார்ட் ஆகுது. இது ஆக்சுவலாக ஆயுத பூஜைக்கு ஆரம்பிக்குது. பூஜை பண்ண முடியாமல் பூசணிக்காயெல்லாம் தண்ணியில் மிதக்கும். ரைஸ் அப்படி கலராகாமல் அப்படியே மேலோட்டமாக விட்டுருவேன். கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ரைஸ் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். அப்போ காட்டுறேன். இன்னும் பாரு, இன்னும் கொஞ்சம் தண்ணி சொல்லணும். இப்போவே ரைஸ் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க புதினாவையும் நான் போட்டுக்கிறேன். அந்த உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த 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 காரத்தோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். அதாவது தண்ணி பாயில் ஆகும்போது நீங்கள் எல்லா டேஸ்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னொன்று அப்போ வந்து உப்பு ஒரு பிஞ்ச், ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்ச் தூக்கலாகவே இருக்கணும். அப்போ அரிசி போடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்பவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ நல்லா தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் சொண்டி இந்த தண்ணி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் தம் போட போகிறேன். சூப்பராக வந்து ஒரு நல்லா உதிரியாக ரைஸ் வந்துடும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். சரிங்க, தண்ணியே இல்லாமல் வெறும் ரைஸ் மட்டும் தெரியுதுறேன். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி தம் போட்டேன்னா எக்ஸாக்டாக 10 minutes சூப்பராக ரெடி ஆகிடும் ரைஸு. நல்லா லாக் ஆகுற மாதிரி போட்டுக்கோங்க. டன். இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேன் ஸ்டவ்வு. அவ்வளோதான், ரெடிங்க பிரியாணி. ஸோ தம் போட்டு முடிச்சாச்சு. தம் ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுக்க போகிறேன், உடைக்க போகிறேன் தம்மை. இந்த பாருங்க, ரைஸும் உடையில நல்லா உதிரியாக வந்திருக்கு ரைஸு. சூப்பராக இருக்குது. நைஸ். அவ்வளோதான். அப்படி ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சோன்னா சூடு அப்படியே இருக்கும். ஸோ பிரியாணி ரெடி. சண்டே ஸ்பெஷல் பிரியாணி. இது எங்கள் அப்பாவோட ஃபேவரெட்டு. அதாவது நான் ஊருக்கு கிளம்புறதுனால பிரியாணி செஞ்சு கொடுத்துருப்போம் அப்படின்ட்டாரு. அவ்வளோதான், ரெடி. ஸோ பிரியாணி எல்லாம் பண்ணி முடிச்சோன்னே பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. ஒரு செட்டை காரில் அப்படியே ஏற்றலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேக் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ இதை ஒவ்வொரு பேக்கிங்காக முன்னாடியே வச்சிட்டோன்னா கடைசியாக கிளம்பும் போது மட்டும் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இப்போயே வச்சிடுறோம். அன்றைக்கின்னு பார்த்து செம்ம மழை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கிறது. ஓகே, சூப்பர். இதை ஃப்ரண்ட்டில் கூட வச்சுக்கலாம், கால் கீழே. என்னோட பேக் வர இல்லை, இன்னும் வைக்கணும். அதனால தான் அந்த இதில் கார் சீட் இருக்குல்ல, அந்த ஃபுட்ரெஸ் கீழே வைங்க. இதுவும் இன்னொரு பேக்கும். இன்னும் கார் சீட் வேற பாதி இடம். இட்டுக்கு கால் வைக்க ஓகேவா? அவனுக்கு போதுமா கால் வைக்கிறதுக்கு? சரி, அதுக்கு தான் சொல்கிறேன். கார் சீட்டு, அதுக்கப்புறம் 2 பேக் ஃபுல் ஆகிடுச்சு. இட்டு இங்கே எப்படியும் படுத்துட்டு தூங்கிடுவான். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அந்த சீட்டு கேப்பில் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் இருக்குது காரில் இடம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, முடியல. சென்னை கிளைமேட் எங்களால்
தாக்கு பிடிக்க முடியல. இங்கே தான் இருந்தோம் வளர்ந்தோம், பட் சென்னை கிளம்பிட்டு எங்களால் முடியல. பாருங்க அப்படியே ஏதோ குளிச்சுட்டு வந்த மாதிரி அப்படியே தொபன்னு ஊற்றுது அப்படியே. இப்போ இதெல்லாம் அடிக்கிட்டு பிரியாணி வேறு ரெடி பண்ணிட்டோமா, ரெடி பண்ணதுனால சாப்பிட்டு நல்லா தூங்கி ஏஞ்சி டின்னரையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 7-8 மணிக்காக தான் கிளம்புவோம். ஏன்னா அப்போ கிளம்புனா தான் பசங்க சாப்பிட்டுட்டு தூங்கிடுவானுங்க. போய் கொஞ்சம் கொடனில் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்கு தான் போகிறோம். அந்த ப்ளூ கேட்டு அங்கே இருக்குல்ல, அந்த ப்ளூ கேட்டு அங்கேயே ஓரமாக நிறுத்திக்கோங்க. ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். செம்மையாக பெய்யுது, பட் பெங்களூரில் மழை பெஞ்சா நல்லா சில்லுன்னு இருக்கும். இங்கே எப்படின்னா புழுங்குது, காற்றே இல்லை, மூச்சு முட்டுது, ஆனால் வெளியே மழை பெய்யுது. அப்படி இருக்குது இங்கே கிளைமேட்டு. இது எக்ஸாக்டாக எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து நல்ல மழை பெய்யுது, பட் ஆனால் ரொம்ப புழுக்கமாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து வரும்போது கார் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ப்ராப்ளம் இருந்தது. அதனால சரி சென்னையிலேருந்து போகும்போது சென்னையில் ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலான்னு நாங்கள் இருந்தோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு லக்கேஜெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ரிப்பேர் கொடுத்த அந்த மெக்கானிக் ஷெட்லேருந்து ஓனர் திருப்பி வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, நான் சரியாக பண்ணாங்களா இல்லையான்னு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வந்து காரை திருப்பி செக் பண்ணிவிட்டு, இல்லை ரிப்பேர் கொடுக்கும்போது அதனால் என் ஸ்டாஃப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதிகமாக வாங்கின கேஷை ரிட்டர்ன் கொடுத்துட்டு போனாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரியல, இப்போயும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் வந்து அந்த காரு ரிப்பேர் பண்ணுற இது கராஜ்லேருந்து அந்த ஓனர் வந்துட்டு போனாங்க. அதனால தான் டேடியும் இவரும் கீழே நிற்கிறாங்க. ஸோ நான் கேமராவில் இது வீடியோ எடுத்து நான் எடுக்கிறதுக்கு கொடுத்துல அவங்க அந்த மெக்கானிக் வந்து போயிட்டாங்க. ஸோ ஆனால் வாங்கின காசை நீங்கள் கொடுத்ததை விட வாங்கின காசு நாங்கள் அதிகமாக வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13,000 கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டு போனாங்க. இன்னுமே எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க கார் வந்து ரிப்பேர் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ இவனை மட்டும் கூட்டிக்கிட்டு பெரியவனை மட்டும் கூட்டிகிட்டு நாங்கள் கொஞ்சம் வெளியே வேலை முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இவன் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் தூங்கலை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் இந்த சென்னை ட்ரிப்போட லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் நாங்கள் அங்கே பெங்களூர் போகும்போது செம்ம மழை, ஹெவி மழையில் தான் நாங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணோம். அவ்வளோதான், மொத்தமாக பேக் பண்ணி பெங்களூர் கிளம்பியாச்சு. ஒருத்தர் செட்டில் ஆகிட்டான், ஃபுல் லக்கேஜு, ஃப்ரண்ட்லேயும் ஃபுல் லக்கேஜு. இதோ இன்னொருத்தன் இங்கே ஆடிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக 8 o'clock. நாங்கள் டின்னர் சாப்பிட்டு கிளம்புனதுனால இன்னும் ஒரு ½ an hour இவனுங்க தூங்கிடுவானுங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இதே கொஞ்சம் ஈவினிங் டைம் கொஞ்சம் கிளம்பியிருந்தோன்னா இவனுங்களை காரில் வச்சு சமாளிக்கிறது தான் பிரச்சனை. அவ்வளோதான், இவனும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டான். ஃபுல் லக்கேஜ் இருக்குது. இப்போ எப்போ போய் எப்போ இதெல்லாம் இறக்குவோன்னு எங்களுக்கு தெரியாது. எப்படியும் ரீச் ஆகிறதுக்கு 2 o'clock ஆகிடும். ஏதாவது அந்த வேலை பசிச்சா கொஞ்ச நேரம் தூக்கம் வர மாதிரி இருந்தால் ஒரு டீ ஏதாவது குடிப்போம். இப்போ கிளம்பியாச்சு. ஏன் மிரர் க்ளீனாக இல்லையா? வைப் பண்ணிங்களா? ஓ ஓகே. இப்போ நம்ம வந்து பெங்களூருக்கே போக போகிறோம். இதெல்லாம் ஃபாரவேயா இருக்கும், அதனால உனக்கு போர் அடிக்குது. வாட் யூ சே இன் இங்கிலீஷ்? என்ன சொன்ன நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? In the night time we are going to Bangalore. It's so boring. It's so boring? என்ன பண்ணுறது, உங்களை நைட் டைம் கூப்பிட்டு போனால் தான் நாங்கள் ஒழுங்காக போக முடியும், இல்லைன்னா எங்களை போட்டு படுத்தி எடுப்பீங்க. ஸோ போரிங்கா தூங்குற டைமில் கூப்பிட்டு போகிறது உனக்கு போரிங்காக இருக்குது. பாருங்க மழை ஃபுல்லாக பொழக்குது, எங்கே ரோடே தெரியலை. சரி காலியாக இருக்கும்னு போனால் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது?
சரியான மழை. சரி உங்க போர் அடிக்குதுல்ல, நீ தூங்குறியா? தூங்கு. Head northwest toward Biyara What are you going to do now? In 300 meters, join with National Highway 48. பாரு போ. ராணிப்பேட்டை டோல் தான் தாண்டணும். ஐயோ, அந்த டோல்லேருந்து 40 minutes வெறும் டிராஃபிக்கில் மட்டும் நின்று இன்னும் வேலூருக்கே நாங்கள் வரல. இன்னும் 50 kilometers இருக்குது. இல்லை செம்மையாக மழை. எங்கேருந்து 10 மணிக்கும் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது, 11 மணிக்கும் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. அதனால தான் லேட் நைட் கிளம்புனது. அந்த ஃபுல்லாக அந்த ராணிப்பேட்டை டோலுக்கு அப்புறம் அந்த ஹைவேஸ் வந்து அப்படியே சின்னதாகி குறுகிற மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரக் வந்து ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சு. திருப்பி இப்போது கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. திருப்பி இந்த மாதிரி ரோடு சின்னதானதுனால இந்த ட்ரக்கெல்லாம் வரதுனால நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது. இந்த மழை பெஞ்சு பள்ளத்தில் தண்ணி நிற்கிறதுனால ஸோ எல்லா வண்டியும் பொறுமையாக கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து ஸ்லோவாக போகிறதுனால அது வேறு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குது. ரோடு வேறு சரியில்லை. அதனால் இது பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் போகிற லோ கிளியரன்ஸ் காரெல்லாம் கொஞ்சம் பார்த்து பயந்து போகிறாங்க. எங்கே பள்ளம் இருக்கும் என்ன எதுன்னு தெரியாமல். இது வேறு கொஞ்சம் நேரம் ஆகிடும். அதுதான் இப்போ ப்ராப்ளமே. எப்போ போய் சேருவோன்னு தெரியல, பார்ப்போம். இதுதாங்க சென்னை ட்ரிப்போட லாஸ்ட் வீடியோ. ஆல் தாங்க நான் பெங்களூர் பேக் பண்ணி கிளம்பிட்டோம். நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. போகும்போது செம்ம மழை எங்களுக்கு. அதில் ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணி பொறுமையாக போனதுனால கிட்டத்தட்ட 8 hours ஜேர்னி மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆல்மோஸ்ட் சின்னவன் தூங்கிட்டான். பெரியவன் மட்டும் லைட்டாக தூங்காமல் அப்படி இப்படின்னு விளையாடிக்கிட்டே இருந்தான், முடிச்சுக்கிட்டு தான் இருந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் செஞ்சிருந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் பெங்களூர் டோலில் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு தெரியல, பார்ப்போம். பரவாயில்ல, பசங்க 2 பேரும் தூங்கிட்டானுங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவனுங்களை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த பிரச்சனை இந்த ட்ராவலிங்லேயே எங்களுக்கு. அதனால் ஒருத்தன் தூங்கிட்டான், ஒருத்தன் கொஞ்ச நேரம் தூங்கி ஏஞ்சா திருப்பி தூங்கிடுவான். இல்லைம்மா, குட் பாய் தானே நீ? தூங்கிட்டு வரல, நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்ல நீ, நம்ம தானே? ஓகே.